திருச்சியில் நியூஸ் 7 தமிழ் மற்றும் MIET கல்லூரி இணைந்து நடத்திய சவாலே சமாளி நிகழ்ச்சி ஊக்கமளிக்கும் வகையில் இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மாத்தூரில் அமைந்துள்ள MIET கல்லூரியில் நியூஸ் 7 தமிழ் சார்பில் சவாலே சமாளி நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலாம் ஆண்டு மாணவர்களின் தயக்கத்தை போக்கவும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குற்ற புலனாய்வு பிரிவு SP ஷியாமளா தேவி பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் மூத்த ஆலோசகர் ஷியாம்குமார் சச்சின் டெண்டுல்கரையும் அவருடைய நண்பர்களையும் உதாரணமாக வைத்து போதை பழக்கத்தின் தீமைகளை எடுத்துரைத்தார். இன்னைக்கு IPS மேடம் சில பேர்லாம் வந்து மீட்டிங்கில் போட்டாங்க. அதில் ஒரு சில விஷயங்களை பற்றி சொன்னாங்க. அதில் எனக்கு பிடிச்சது வந்து டெண்டுல்கர் கிரிக்கெட் பிளேயர் பற்றி சொன்னாங்க. இப்போ அவர் நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஆனால் அவர் நல்ல வாழ்க்கையில் பெரிய இதாக வந்துட்டார். ஆனால் அவர் ஃப்ரெண்டு ஒரு சின்ன தவறு செஞ்சதுனால அவரால் முடியல. இப்போ அந்த மாதிரி எனக்கும் இதுலேருந்து என்ன பண்ணுச்சுன்னா, எந்த தவறு செய்யாமல் நல்லா வாழ்க்கையில் எஃபோர்ட் போட்டோம்னா ஒரு நல்ல இடத்துக்கு வரலான்னு தெரிஞ்சு. சார் வந்து மெம்பர்ஸ் பற்றி ஸ்டோரி சொன்னாங்க. அது நல்லா இருந்துச்சு, கேட்கவும் நல்லா இருந்துச்சு. ஃபெயிலியர்ஸும் முன்னேற முடியும்னு அவங்க சொன்னாங்க. அது கொஞ்சம் மோட்டிவாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அப்துல் கலாம் வந்து ட்ரீம் பண்ண சொன்னாங்க ட்ரீம் பற்றி சொன்னாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சார் எல்லாம் சொன்னதெல்லாம் எங்களோட ஹார்ட்டில் வந்து லைக் எம்பர்டர்ட் இன் மை ஹார்ட். அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் எப்பயும். அண்ட் இட் வாஸ் அ ட்ரூ ஐ ஓப்பனிங் ப்ரோக்ராம் ஃபார் அஸ். அது மட்டும் இல்லாமல் சார் வந்து சொன்னது எல்லா விஷயமும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இட் மோட்டிவேட் அஸ் டு ட்ரீம் பிக் அண்ட் அச்சீவ் மோர். காலையில் கண்டக்ட் பண்ண கிளாஸில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து மேம் IPS மேம் வந்து கேட்டாங்க, யார் யார் IPS IAS ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப இதெல்லாம் இல்லை, படித்தா எஃபெக்ட் போட்டால் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது IPS படிக்கணும்னு. சார் நீங்கள் கண்டக்ட் பண்ண ப்ரோக்ராம் உண்மையிலே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிச்சு சார். நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். UPSC எக்ஸாம் எழுதுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப், யாராலும் எழுத முடியாது அப்படின்னு நினச்சோம் சார். ஆனால் இவங்க சொன்னதில் வந்துட்டு ஒரு நம்பிக்கை வந்தது சார், UPSC எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு. சூப்பர், சூப்பர்.